நீங்க தமிழ் படம் பாக்குறீங்களா? No Tamil. Where are you from? South Sudan. சுடான்ல இருந்து இங்க வந்து இந்த சைடுல எனக்கு புரியவே இல்லை. Have you seen Tamil movies? Yeah, so many. Who is your favorite actor? My favorite is Vijay. Yeah. Oh, okay. Oh, பின்னால செல்போன்ல வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் நடிகர்களுடைய ரசிகர்கள், இன்னொரு பக்கம் பெரியவர்களும் பொதுமக்களும் இருக்கிறாங்க. இவங்க மேல உங்களுக்கு என்ன கோபம்? ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன். ஒரு பாலாபிஷேகம் ஊத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு 15 அடி 20 அடிக்கு மேல ஏறி நிக்கிறான். எனக்கு எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும். ஏய் என்னடா நீங்க நல்ல மனநிலையில தான் இருக்கீங்களா? ஒரு சினிமாக்கு எதுக்கு இப்படி அடிச்சுக்கணுங்கிற ஒரு நியாயமான கோபம் தான். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவங்க சொத்தா அவங்க எடுத்த மாதிரி, இவங்க சொத்தா இவங்க எடுத்த மாதிரி. எதுக்கு அவ்வளோ கோபம்? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் a film. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு தியேட்டருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அதை இடிச்சுக்கிட்டு போறாங்க. அவங்க நிதானமா உள்ளவங்களா? முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில. அந்த ரசிகர்களுக்கு வெளிப்பாடு வந்து அப்படிதான் காட்டுற மாதிரி இருக்கு எங்களுக்கு. அதை நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? குழந்தை பிறக்கிறப்ப ஒரு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சார். உண்மை, சத்தியம் சத்தியம். ஆண்டாவது எனக்கே ஆக்சுவலா செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய் ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிறது? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? முதல் நாள் வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ள டி-ஷர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு ஒரே மாதிரி பிரிண்ட் பண்ணி அது மாதிரி போட்டுட்டு போய் படம் எல்லாம் பார்ப்போம். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெருமையா? எப்பவுமே ஃபேமிலியோட பார்ப்பேன். ஒரு 16 பேர் டிக்கெட் போட்டு எல்லாருமே கூட்டு போறேன். FDFSK எல்லாருக்குமே. அண்ணே தம்பி எங்கேயோ போயிட்டானே. நான் போய் தியேட்டர்ல வந்து டீசென்ட்டால உட்கார்ந்து பார்க்க மாட்டேன். மேல சப்பாங்கல் போட்டு அப்படியே கத்தி நம்ம ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது ஒரு வைப் வரும். மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க மொத்தமா ஒரு தியேட்டர்ல போய் எல்லாரும் ஒரு படம் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன கத்துவீங்க? எப்படி இருக்கும் அந்த வைப்? இதுதான் சார் எனக்கு கோவம் வருது. எங்களுக்கு என்ன காசு கொடுத்து படம் பார்க்க போறேன் சார், அந்த இடத்துல எனக்கு டிஸ்டர்ப் சார் இருக்கு. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்கள ஏர்போர்ட் வாசல்ல பாக்குறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா போய் கை குடிச்சு வாங்கன்னு கூப்பிட்டு வரோம். எல்லா மனுஷனா இருந்தா அதான் செய்வோம். 6 அறிவுல அதான் செய்வோம். வேற என்ன கட்டி ஓடி முடியும்? அவர் ரசிகர் மன்ற தலைவரா? 1988 ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவன் தான். ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? வெடி வெடிக்கிறது பார்க்கணும், உடம்பு சுத்திட்டு இப்படி இப்படி வெடி வெடிக்கிறாங்க. என்ன ஏன் இவ்ளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்யறாங்க? இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். பார்க்கவே என்ன சார் அது? எதுக்கு செலிப்ரேஷன்? ஏன் செலிப்ரேஷன்? அவ்வளவுதான் என்னோட क्वेश्चन. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. எதுக்கு தான் செலிப்ரேஷன் பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லையான்றது தான் சொல்லலாம். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் இவங்க அந்த நடிகருக்கு இவங்க இண்டிவிஜுவலா தனியா இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு தனியா தெரியுமான்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க. பைத்தியக்கார பயலுக்கு பிறந்த பைத்தியக்கார பயல்களா? பரதேசி தெரிஞ்சுக்க பரதேசி. படம் பார்க்கறது 2.5 மணி நேரம் டைம் கொடுத்து படம் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரங்க சார், படத்தை 2.5 மணி நேரம் தியேட்டர்ல அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூடாது. தெரியல உனக்கு? பாருங்களேன், அமரன் படம் வெத்தல போட்ட சோக்குலன்னா டப்புன்னு குத்துன மூக்குல நான் வந்தது பாரு ரத்தம். 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். இந்த மண்டே ஆட்டக்கூடாது ஆட்டக்கூடாது ஆட்டக்கூடாது. நான் ஆட்டுறது நான் கத்தல, என் உடம்பு அடுத்த லெவல் வந்தாச்சு. இந்த பக்கம் போவோம். இந்நேரம் வரைக்கும் அந்த பக்கமே இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன உங்க மேல கோபம்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், வலைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே, வாயை பிடிச்சு வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி? இவங்க உங்க மேல ஏன் கோவப்படுறாங்க? இதுக்கு பின்னால என்ன இருக்கு? அதெல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்ப அவங்களால பண்ண முடியலன்ற அந்த கோவம் தான். எரியுதடி மாலா ஃபேனர் போடு. முன்னாடி இருக்கிற காலகட்டத்துல பாக்கும்போது இப்ப இருக்கும்போது எவ்வளவோ சாஃப்ட்டா தான் இப்ப ரசிகர்கள் இருக்காங்க. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேச தாக்குதல் எங்கேயுமே நடத்துறது இல்ல, வன்முறையை பிரயோகிக்கிறது இல்ல. தியேட்டர்களுக்குள்ள இருக்கிற கொண்டாட்ட மனநிலை தான். கடந்த காலம் அளவுக்கு இப்ப மோசம் இல்லைங்கிறார். அந்த காலத்தை விட இந்த காலத்துல தான் அதிகமா மோசமா இருக்கு. ஏன்டா பச்சை போய் பேசுற? நீங்க சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பேச இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஊர்ல நடந்தாலும் எல்லாருக்குமே தெரியற மாதிரி எனக்கு தெரியும். எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயாது. எந்த ஒரு ஜாதி சங்கத்துக்கு பின்னாலும் போகாத இளைஞர்கள் ரசிகர்கள், எந்த ஒரு மத அமைப்புக்குள்ளும் போகாத இளைஞர்கள் இந்த ரசிகர்கள். சொன்னாங்களா உங்களுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது தன்னுடைய பொழுதுபோக்கு தான். இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் ஒரு சினிமாவை ரசிக்கிற ஒரு பாப்புலேஷனை பார்த்தே கேக்குறாங்கன்றது தான் எனக்கு ஒரு क्वेश्चन. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? ஏன் இத ஒரு காமனரா இருக்கிற வேற ஒருத்தர் கிட்ட கேட்க மாட்டீங்க?
அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? தியேட்டருக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சோஷியல் மீடியால நான் ஷேர் பண்றேன். எவ்வளவு பேர் டார்கெட் பண்றாங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாரோடைய படத்துல எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்கல அப்படின்னு என்னால ஓப்பனா வந்து சொல்ல முடியும். ஆனா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு படம் மொக்கையா இருந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களால ஓப்பனா சொல்ல முடியும். இந்த சமூகத்தை வந்து ஒரு 50 வருஷமாவே இந்த சினிமாவுக்கு பின்னாலேயே தான் கொண்டு மறைச்சு வச்சிருக்கோம். இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா? அது 50 வருஷம் கரெக்டா ஒரு கணக்கு சொல்லுங்களா, அது என்னன்னு சொல்லுங்களேன். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். நீங்க தமிழ் படம் பாக்குறீங்களா? What are you from? South Sudan. சுடான்ல இருந்து இங்க வந்து இந்த சைடுல எனக்கு புரியவே ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. Sitting on the side where people cherish with cinema. Yeah. Why? Cinema is a place where people come together to. My point is சொல்லு நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துற அவன. சினிமா எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அங்க சந்தோஷமும் கொண்டாட்டமும் இருக்கு அப்படிங்கிறார். அதனால தான் நான் அந்த பக்கம் நிக்கிறேன் அப்படிங்கிறார். Okay, have you seen Tamil movies? Yeah, so many. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. Who is your favorite actor? My favorite is Vijay. Oh, okay. பின்னால செல்போன்ல வச்சிருக்கீங்க. நடிகர்னால உனக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. நடிகன் கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை ரசிக்கிறனால தான் ரசிகர் மன்றமே நமக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அது மூலமா ஒரு எனர்ஜி சப்ளை ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து ஒரு டிரைவிங் போஸ்டா வந்து வாழ்க்கையில எடுத்துட்டு போறோம். உனக்கு நல்ல நடிகர்களால எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்ல, அவர்களால எங்களுக்கு நிறைய நட்புகள் கிடைக்குது. அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் நீங்க பண்றீங்க, அப்புறம் உங்க அம்மா உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்காங்க. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அதாவது ரசிகர்னா அவனுடைய நடிப்பு மேல ரசி இருக்கணும், பைத்தியமா இருக்க கூடாது. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. எப்ப பாரு குறுகி போறது, அவங்கள பத்தியே பெருமை பேசினே இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. மட்டும் இல்ல சார், வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரு, பெரியவர் 60 அடி ஃபீட்ல உட்கார்ந்து பாலை ஊத்துனவர். மக்கள் மத்தியில நம்ம பேச நல்ல ரீச் ஆயிருக்கோம்டா. இதை விட பெருசா ரீச் ஆகும். அவன் இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பெரிய பைத்தியம் சின்ன பைத்தியத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. 2 பைத்தியம் ஒன்னா சேரும்போது நான் என்ன ஆகுவேன்? மனிதர்கள் அசைவின் ரசிகர்கள். 2வது, நீங்க இதுதான் உலகம்னு நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னா கவலைக்குரியது. கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீ தானே வேலை பாக்குற. கரெக்டா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.